சீறி பாயும் காளைகள், அடக்க துடிக்கும் வீரர்கள் என பரபரத்தது பாலமேடு ஜல்லிக்கட்டு களம். இதற்கிடையில் பார்வையாளர்களை சிலாகிக்க வைத்தது சில சுவாரஸ்ய சம்பவங்கள். அந்த வகையில் தனது உரிமையாளரையே காளை ஒன்று அலறவிட்ட காட்சி அங்கிருந்தவர்களையும் அலர்ட் ஆக்கியது. மற்றொரு காளையோ வீரர்களை நெருங்கவே விடாமல் தெறிக்க விட்டது. இதேபோல் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த அமரன் என்ற காளை அடக்க வந்த வீரரை தூக்கி போட்டு பந்தாடியது கவனத்தை ஈர்த்தது. தனது வளர்ப்பு நாயையும் கயிறை கட்டி காளை போல் அழைத்து வந்து கவனத்தை ஈர்த்தார் இளைஞர் ஒருவர். மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலக பெண் காவலரான சத்யா என்பவரின் காளை வெற்றி பெற்ற குஷியில் வாடிவாசலிலேயே கொண்டாடி தீர்த்தார். வாடிவாசல் வர்ணனையாளரை போல் வாடிவாசலுக்கு வெளியே வர்ணனையாளராக மாறிய காவலர் திரண்டிருந்த பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தார். சூப்பரா தம்பி, சூப்பரா, அருமை அருமை. அப்படி சிங்கமாக பிடிச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் ஒரு வாய் சொல்லிட்டு போங்க. சிங்கிளா வருது, தொட்டு பாரு, போட்டு போட்டு பின்னாடி பின்னாடி ரொம்ப சார்பா இருக்கு, யாரும் சிக்கிறாங்க. இந்த சூழலில் இறுதிச் சுற்றை காண பலரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்க, தேர்வான வீரர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டிய நிலையில் தேர்வாகாத மற்றொரு வீரரும் களம் இறங்கியதால் அவரை கண்டுபிடித்து வெளியேற்றினர் போலீசார். இந்த வரிசையில் விஜய் என பெயரிடப்பட்ட காளை ஒன்று களமிறங்கியது கூடுதல் கவனத்தை பெற்றது. இத்தனை பரபரப்புகளுக்கும் சுவாரஸ்யங்களுக்கும் இடையே நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியை ஆயிரக்கணக்கானோர் நேரில் கண்டுகளித்து ரசித்தனர்.